அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாச்சு உங்களுக்கு தெரியும். தேர்வுகளும் நடந்து முடிந்து ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் ரிசல்ட்ட விடாம வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அது நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் காரணமாக அது பெண்டிங்ல இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்டின்னா, அதனுடைய ஏற்கனவே கால்ஃபர் பண்ணப்பட்ட போஸ்ட்ட விட மேற்கொண்டு அதிகமாக்கி அவங்க வந்து ஒரு ஆர்டர் வெளியிட்டிருந்தாங்க. நேத்தும் வந்து அவங்க ஏற்கனவே வெளியான அந்த வேக்கன்சிய விட இன்னும் அதிகரித்து வந்து விட்டுருக்காங்க. பல புதிய போஸ்ட்கள வந்து அவங்க அதாவது இந்த பே ஸ்கேல் லெவல்ல இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கீழ வரக்கூடிய பதவிகள வந்து புதுசா சேர்த்து, அதுக்குண்டான எண்ணிக்கையிலயும் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபிசர் போஸ்ட்ட வந்து அ உருவாக்கியிருக்காங்க. 37 போஸ்ட்டு. அதே மாரி நம்மளுடைய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிஎம்டிஏவிலயும் சர்வேயர் போஸ்ட் வந்து 15 போஸ்ட்டாவும், அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் வந்து 9 போஸ்ட்டாவும் அவங்க வந்து புதுசா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்ட வந்து உருவாக்கியிருக்காங்க 33 போஸ்ட். நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜேடிஓ போஸ்ட்டுக்கு லெவல் 11 அந்த பேசிக்ல வந்து சம்பளம் வழங்குறாங்க. மத்த சிஎம்டிஏல உள்ள சர்வேயருக்கு லெவல் 10ல வந்து சம்பளம் வழங்குறாங்க. அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் நம்மளுடைய ஃபாரஸ்ட்லயும் சரி, சிஎம்டிஏவிலும் உள்ள போஸ்ட்டுகளுக்கு லெவல் 8ல வந்து சம்பளம் தராங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள 37 போஸ்ட்ல நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா வந்து அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்களோ, அதுல வந்து வழங்குறாங்க. சிபிஎஸ்ங்கிறது உங்க அனைவருக்குமே தெரியும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்ல, நியூ பென்ஷன் ஸ்கீம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வர வாய்ப்பில்லாத டைரக்ட்டா சொல்லாம, இன்டைரக்ட்டா சொல்ற மாரி, வேலைவாய்ப்பு அறிவிப்புகள்லே இது சிபிஎஸ் தான் அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்ப ரீசென்ட்டா உள்ளது. நம்ம ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட்டுகள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே தனியா வந்து ஒரு ரெக்ரூட்மென்ட் பண்ணி எடுப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே தனியா வந்து ஒரு தேர்வு வாரியம் மாரி அமைச்சு, அவங்களே ஃபாரஸ்ட் உள்ள போஸ்ட் எல்லாம் வந்து ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து அவங்கட்ட உள்ள அந்த போஸ்ட்ட வந்து அவங்களே ஒரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு ஃபில் அப் பண்ணாம, டிஎன்பிஎஸ்சிட்ட குடுத்த டிஎன்பிஎஸ்சிட்ட குடுத்து நீங்க ஃபில் பண்ணி குடுங்க அப்டிங்கிற ஒரு லெட்டர வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸா. நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜேடிஓ மட்டும் இல்லாம, இன்னும் பல போஸ்ட்டுகள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில அடுத்து வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு போட்ட வீடியோல சொன்ன மாரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களே தனியா எக்ஸாம் வைக்காம, டிஎன்பிஎஸ்சி கூட வைக்கிறது, இது ஒரு நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவுடைய நீட்சியா கூட இத பார்க்கலாம். ஸோ இதுதான் இருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு பிறகு நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும், டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டும் ஆல்ரெடி வெளியான அந்த போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான். ஓகேங்களா? ரிவைஸ் மீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 33 போஸ்ட் அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்கு 33, சிஎம்டிஏவுல வந்து 15 24 போஸ்ட்டு, அப்புறம் வந்து 37 போஸ்ட் ஜேடிஓல. இந்த போஸ்ட் எல்லாம் வந்து புதுசா கிரியேட் பண்ணது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2லயும், டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3லயும் உள்ள போஸ்ட்ட வந்து அதுக்கு வேக்கன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ட வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான் வந்து இப்ப உள்ள லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஹையர் ஏஜ் என்ன, லோயர் ஏஜ் என்ன, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னென்ன அதெல்லாம் இருக்கு. என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேடிஓல பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்டின்ட்டாங்க. ஸோ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் இந்த ஜேடிஓக்கு அவங்க எலிஜிபிள் ஆக முடியும். சர்வேயருக்கு இப்போ தெளிவா போட்டிருக்காங்க. மஸ்ட் பாஸ்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது
ஐடிஐ சர்வேயர் கோர்ஸ்ன்ட்டாங்க. ஸோ ஐடிஐ சர்வேயர் கோர்ஸ் முடிச்சவங்களும், டிப்ளமோ முடிச்சவங்களும் மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறதா? இல்ல டிப்ளமோ முடிச்சனால பியும் அப்ளை பண்ணலாமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மஸ்ட்ன்னு போட்டிருக்காங்க. இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அடுத்து அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு தெளிவா போட்டிருக்காங்க. பாஸ் இன் ஐடிஐ சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்ன்னு. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மத்தவங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்து அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ல மஸ்ட் பாஸஸ் எ டிப்ளமோ இன் சிவில் தன்ட்டாங்க டைரக்ட்டா. ஸோ அதனால மஸ்ட் பாஸஸ் டிப்ளமோங்கும்போது, டிப்ளமோ தான் பழையபடி கீழ அவங்க டிஎன்பிஎஸ்சி முன்னால பண்ண தவறுகளை பண்ணல. 10த் +2 +4 அந்த மாரி அவங்க தரல. ஸோ இதான் இப்போதைக்கு உள்ள இது. ஸோ இந்த அறிவிப்பு வெளியான போது உள்ள வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, 2024ல ஆகஸ்ட் மாசம் வெளியான பிறகு, அடுத்து 2024 நவம்பர் மாசமும் வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க. அடுத்து இந்த வருஷம் ஜனவரி மாசமும் வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க. இப்ப நம்மளுடைய மே மாசமும் வேக்கன்சிய இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த அறிவிப்பு வெளியாகி 3 முறை இந்த வேக்கன்சி அதிகரிச்சு 1928 வேக்கன்சியா இருந்தது. இப்ப 2022 வேக்கன்சியா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப நமக்கு அவங்க சொல்றாங்க. ஸோ அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த பிரிவுகள்ல எவ்வளவு வேக்கன்சி வருது அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டையும் அவங்க தெளிவா வெளியிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஏற்கனவே ப்ரீவியஸா அவங்க கேட்டது தான். அந்த 56 போஸ்ட் என்னென்ன பிரிவுகள்ல வேக்கன்ட்டா இருக்குங்கிற அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா உள்ள அதையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாருங்க. இது புதிய அறிவிப்பு கிடையாது. ஏற்கனவே வெளியான அறிவிப்போட நீட்சியாக கால்ஃபர் செய்யப்பட்ட போஸ்ட்டோட எண்ணிக்கைய அதிகரிச்சு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல நேற்று வெளியான ஒரு புதிய அறிவிப்பு. இது இனிமே நம்ம எக்ஸாம் எழுதியாச்சு. இனிமே யாரும் ஒண்ணும் செய்ய போறதில்ல. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அ ஒரு 90க்கு மேற்பட்ட போஸ்ட் அதிகமாகப்போது, லாஸ்ட்ல உள்ளவங்களுக்கு போஸ்ட் கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த போஸ்ட் இன்கிரீஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சிக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க் யூ.